ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா டே 8க்கான ஆன்சருக்கு இன்னைக்கு டே 8 சமச்சீர் வார்ம் அப் சீரிஸ் டே 8க்கான ஆன்சருக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா அந்த இடத்துல கர்நாடகா வராது, ஒடிசா வரும். ஓகே, ஸோ ஒடிசா வரும். ஸோ ஆப்ஷன் பி 2 கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ 1 2 கரெக்ட், 3 4 தப்பு. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா முகமது 1 வாஸ் எஜுகேட்டர் முல்தான் இருக்கா. ஸோ முகமது 1 வராது, அலாவுதீன் ஹாசன் ஷான்னு வரும். ஓகே, அலாவுதீன் ஹாசன் ஷா தான் முல்தான்ல வந்து படிச்சிருப்பாரு. ஸோ அப்போ 3 4 தப்பு, 1 2 கரெக்ட். ஓகே, அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் பி, ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆறும் கரெக்ட், ஏவும் கரெக்ட், ஆறும் கரெக்ட். ஓகே, அமுக்தமாலியா தான் ரிலேட் ஸ்டோரி ஆஃப் டாக்டர் ஆஃப் பெரியாழ்வார் கோதாதேவி ஆண்டாள். ஸோ ஹென்ஸ் த நேம் அமுக்தமாலியா ஹூ வியர்ஸ் யூஸ் அவே கார்லாண்ட், ரெண்டுமே கரெக்ட். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பேட்டில், இது போர்களை வந்து காலவரிசை எப்படி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சரு சி. ஆன்சர் சி. ஸோ கன்வா வந்து 15 கன்வா போர் வந்து பாத்தீங்கன்னா 1527. அடுத்து சந்தேரி பாத்தீங்கன்னா 1528. அடுத்து சவுசா பாத்தீங்கன்னா 1539. கன்னூஜ் பாத்தீங்கன்னா 1540. ஓகே, ஸோ இது அரேஞ்ச் பண்ணா சி வந்து ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, 1 2 கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. ஷேர்ஷா, இதுக்கு வந்து ஷேர்ஷா. ஓகே, ஸோ ஆப்ஷன் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஹசான் சூரி வந்து ஷேர்ஷா. ஓகே, ஷேர்ஷா. அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொஸ்டின் 7 பாத்தீங்கன்னா ஏ. ரெண்டுமே கரெக்ட், ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 8 பாத்தீங்கன்னா மேஸ்டி ஃபாலோயிங் சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ. ஓகே, 8 ஏ. ஹோல்கார் வந்து இண்டோர் வரும், பேஸ்வார் பூனே வரும், போன்ஸ்ல வந்து நாக்பூர் வரும், காக்கியவாட் வந்து பரோடா. ஓகே, 4 வந்து ஏ. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் டி கவி கலாஷ். ஓகே, கவி கலாஷ், ஆப்ஷன் டி. 10வது கொஸ்டின் அரேஞ்ச் தி ஃபாலோயிங் அக்கார்டிங் டு ஹையரார்கிஸ், அவற்றின் படிநிலைகளின்படி பின்வருவற்றை ஒழுங்கமைக்கும் சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. ஓகே, சி. 11th கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் பி. ஓகே, அசெஷன் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் இன்கரெக்ட். ஸோ ஆர் வந்து கரெக்ட். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பை கரோனஸ் லினேயஸ் வராது. ஸோ யார் பார்த்து காஸ்பாட் பாவ்ஹீன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு, கரோனஸ் லினேயஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்றோம், நவீன வகைப்படுத்தலின் தந்தை. ஓகே, நவீன வகைப்பிடித்தலின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ். 12வது கொஸ்டின் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்ட் இன் ஏ பிளேன் மிரர், விமான கண்ணாடியில் உருவான பிம்பத்தின் பண்புகள் தொடர்பாக பின்வரும் எந்த இருக்கே தவறானது கேட்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தவறு. ஒளி மூலத்தின் எதிர்க்கத்தில் புறம் உருவாகும் தான் தவறு. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ லைட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஒளி நேர்கோட்டில் பயணிக்கிறது, இதுதான் கரெக்ட். அடுத்து 14வது பாருங்க. சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் கேட்கறாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. ஓகே, ஆப்ஷன் டி. 15வது பாருங்க. ஐடென்டி பர்சனாலிட்டி ஃப்ரம் தி ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இவங்க யாருன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சந்திரசேகர். ஸோ சுப்பிரமணிய சந்திரசேகர் தான் அவர். ஓகே, இந்தியன் அமெரிக்கன் பிசிக்ஸ் அவார்டு 1983 நோபல் பிரைஸ் அவார்ட் பண்ணிருக்காரு பிசிக்ஸ்ல. ஸோ சந்திரசேகர். அடுத்து 16வது பிரசிடென்ட் இஸ் கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்றாங்க. இது கரெக்ட். ஹி மே சிட் ஆர் பார்ட்டிசிபேட் இன் டிஸ்கஷன் இன் எய்தர் ஆஃப் 2 ஹவுசஸ். இதுவுமே கரெக்ட். ஆனா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பிரசிடென்ட் கேனாட் ப்ரொமால்கேட் ஆர்டினன்ஸ். ஸோ கேன் ப்ரொமால்கேட் ஆர்டினன்ஸ் சொல்றாங்க. இது தப்பு. அடுத்து 4th and when both houses of parliament are not in session, president can promulgate. ஸோ அப்படின்னா இல்ல. ஸோ 2 செஷன் ஏதாவது ஒரு செஷன் வந்து இதா இருக்கணும். ஓகே, அப்ப 3 4. அடுத்து 17வது கொஸ்டின். ஹூ இஸ் சேர்மன் ஆஃப் 15th கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தா என்கே சிங். என்கே சிங் தான் ஆன்சர் இருக்கு. ஸோ என்பிசி எஃப்டிசி. ஸோ இதுக்கு வந்து விரிவாக்கம் கேட்கறேன். நேஷனல் பேக்வர்ட் கிளாஸஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ கவுன்சில் வராது, கார்பரேஷன் தான் அதுக்கு வந்து ஆன்சர். ஓகே, அடுத்து அரேஞ்ச் ஸ்கீம்ஸ் குரானாலஜிக்கலி. கிரேடியன் பேபி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1992, தொட்டில் குழந்தை திட்டம் 1992, தமிழ்நாடு மிட் டே மீல் ப்ரோக்ராம் 1956, தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் செப்டம்பர் 15, 2022. ஓகே, அதே தமிழ்நாடு மகளிர் உரிமை தொகை 15/9/2023. ஸோ இது வந்து மதுரையில் லான்ச் பண்ணாங்க
மதுரையில். ஓகே, அதாவது மதுரையில் வந்து லான்ச் பண்ணாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இப்போ மிட் டே மீல் ஸ்கீம் தான் ஃபர்ஸ்ட் வரும். 2-1-3-4. ஓகே, 2-1-3-4. தமிழ்நாடு மகளிர் உரிமை தொகை ரெண்டுமே ஒரே டேட், அண்ணா பிறந்த நாள் அப்ப. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து 2022, மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா 2023 லான்ச் பண்ணி. அடுத்து 20, விச் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் மேன். இவற்றில் எது பாலின வழி மரபேற்றின் உதாரணமாகும் கேட்பது ஹீமோபோலியா. ஓகே, ஹீமோபோலியா தான் பாலின வழி மரபேற்றின் உதாரணமாகும் சொல்றேன். ஓகே, அடுத்து மேக்ஸ் பாருங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டெசிமல் வந்து போட சொல்றாங்க. ஸோ இது 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 3 ஆட் பண்ணா பார்த்தீங்கன்னா 1107. இதை வந்து டிவைட் பண்ணா 0.9 வரும். இதை டிவைட் பண்ணா 0.09. இது 3 ஆட் பண்ணா 1107.99 தான் ஆன்சர். ஓகே, ஸோ கண்ணன் என்பவர் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தகட்டை 4 சமபக்கங்களால் பிரிக்கிறார். ஸோ அப்போ ஒரு வட்டத்தகடு இருக்கு, இது 4 பிரிக்கிறார். அதுல ஒரு ஆரம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் வந்து ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ஓகே, அப்ப அதன் ஒரு கால் வட்ட தகட்டின் சுற்றளவு, அதாவது ஒரு கால் வட்டம்னா இதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, 4 இருக்கு. ஸோ அதை 1 வெட்டி இதை கண்டுபிடிக்க. இதுக்கு வந்து ஆர் வந்து 14, ரெண்டு பக்கம் ரேடியஸ் வந்து 14. இதுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வரும்? 2πr வரும். ஓகே, 2πr 2 × 22/7 × r வந்து 14. ஓகே, இது அப்ப 2 × 22/7 × 2πr. ஓகே, சாரி, ஒரு இதுக்கு 2πrனா 4 குவாட்ரன்ஸ்க்கு என்ன வரும்? 1/4 × 2πr. அதாவது குவாட்ரன்ஸ்னா அந்த வட்டத்தகடு, 4 வட்டத்தகடு சேர்த்து 1/4 × 2πr இருக்கும். 1/4 × 2 × 22/7 × 14. ஓகே, இப்ப 2 இப்ப 22 வரும் இங்க. ஓகே, இப்ப ஒரு இது 14, இன்னொரு 14, சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 22. ஸோ இது 3 கூட்டணும் 9 ஆன்சர். ஓகே, 14, 28, 22, 9. 22க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 23 பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ ஒரு வட்டத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா πr². அதன் அரை வட்டத்தின் பரப்பளவு 1/2πr². ஓகே, இப்போ πr² கேன்சல் ஆயிடும். இப்போ 1:1/2. ஸோ 2 கிராஸ் பண்ணிக்கிறோம், 2:1. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து சிம்பிளிஃபை, சுருக்க சொல்றாங்க. 6^13 × 48/13 டிவைடட் பை 12/13 சொல்றாங்க. ஓகே, பவர் ஒன்றும் இப்ப a/m/b/m அப்படி இருக்க போது a/b/m நினைக்கலாம், 4/m நினைக்கலாம். 6/13 × 48, 48/12 வந்து பாத்தீங்கன்னா 4/13 வரும். ஓகே, 4/13. அப்ப a/m × b/m இருக்கப்ப ab/m எழுதலாம். அப்ப 6 4 24/13 வரும் ஆன்சர். ஓகே, சி. அடுத்து பாருங்க 2/40 + 2/40 கேட்கறாங்க. டக்குன்னு நீங்க 4/40 போட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2/40 காமன் எடுத்தா 1 + 1 வரும். அப்ப 2/40 × 2/1 வரும். அப்ப a/m × a/n. ஸோ பவர் வந்து 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா பாத்தீங்கன்னா a/m + n வரும் இந்த இடத்துல. அப்ப a வந்து என்னது 2. ஓகே, a வந்து 2, m + n என்னது 40 + 1. அப்ப 2/41. ஆப்ஷன் சி இது ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம டே 9 வந்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.